கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களை பலத்த தீர்க்கதரிசிகளாக அப்போஸ்தலராக அவர் பயன்படுத்துவார். அதில் சந்தேகமே இல்லை. அவர் நிச்சயமாய் செய்வார். உங்களுடைய கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். குட் மார்னிங் எவ்ரிபாடி. கர்த்தருடைய ஆசையப்பாராக. பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கும் நாம் ஏசாயா 41:14 பார்க்கிறோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் உரைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை யோசித்து பாருங்கள். இந்த ஜனங்கள் எல்லாரிலும் சிறிய ஒரு கண்ட்ரியாக இருந்தார்கள். ஆரம்பத்திலிருந்தே உலகத்தின் எல்லா பகுதிகளையும் நாடுகளையும் பார்க்கும்போது இஸ்ரேல் என்ற நாடு சிறுமைப்படுத்தப்பட்டு வந்தது. சாலமோன் காலத்தில் அது ஐப்ராத் நதியிலிருந்து பெருகியிருந்தாலும் அவர் தேவனை விட்டு விலகினபடினாலே பலவிதமான எம்பயர்ஸ் உள்ள எம்பரர்ஸ் அவரை மேற்கொண்டு அவருடைய எல்லையை சிறுகி வைத்து முடிவில் ஈஸ்நாதருடைய உயிர்த்தலுக்கு பிற்பாடு அந்த தேசம் சிதைக்கப்பட்டு போனது. இருக்கிற இடம் தெரியாமல் போனது. அதில் வேறு மனிதர் வந்து குடியேறினார்கள். யூதர்கள் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். உலகத்தில் அற்பமாய் நினைக்கப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் தாம் வாக்குறுத்தபடி இத்தனை வருஷம் கழித்து 1948 ஒரே நாளில் விடுதலை தந்தார். நம் நாட்டை போல பல வருஷங்கள் அல்ல, ஒரே நாளில் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்பொழுதும் அவர் ஒரு சிறிய நாடாக இருந்தார்கள். ஆனால் அவர் பழைய விக்கிரகாராதனைகள், பழைய புறஜாதியுடைய பழக்க வழக்கெல்லாம் விட்டு யெகோவாகிய தேவனை பற்றி கொள்ளும்போது விஞ்ஞானம், அக்ரிகல்ச்சர் மற்றுமான டயமண்ட்ஸு மற்றுமான பல விதங்களில் ஆராய்ச்சிகள், பல விதங்களிலே உலகத்தில் நம்பர் 1 திகழ்கிறார்கள். இன்றைக்கு இந்த குட்டி நாடு யோசித்து பாருங்கள். ஒரு 260 மைல் நீளம், இங்கிட்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 45-60 மைல். இந்த குட்டி நாடு இன்றைக்கு உலகத்தை அசைக்கிறது. காரணம் என்ன? அவள் யாக்கோபின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனை, கர்த்தராகிய தேவனை தங்கள் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விடுவிக்கிறவராகவும் தொழுகைக்கும் துதிக்கும் வல்லமைக்கும் பாத்திரம் என்று எண்ணி நடக்க ஆரம்பித்தார்கள். அப்படி நடக்கும்போது கர்த்தரை சூழ இருக்கிற எல்லா சத்துருந்தும் அவளை விடுவித்தார். அவளை அற்பமாக எண்ணி ஒரு தூசி துடைப்பது போல ஒரு நாங்கள் தூசி துடைத்துடுவோம் என்று சொன்ன பெரிய பெரிய நாடுகளுடைய முயற்சிகளெல்லாம் ஸ்தம்பித்து விட்டது, செல்லாமற் போயிற்று. இதை நாம் தினமும் பார்க்கிறோம். அதற்காக நான் இஸ்ரேலை பற்றி பெரட்டிக்காக இருக்கேன்னு நினைக்காதீர்கள், உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அதே போல தான் இன்றைக்கும் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் உங்களை படைத்த உன்னதமான தேவனை துணை கொள்ளும் போது, படைப்புகளை துணை கொள்ளாமல், படைப்புகளை வணங்காமல், படைத்தவரை நோக்கி பார்க்கும்போது, உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களை உயர்த்துவார். சீஷருடைய நிலையை பாருங்கள். சீஷரை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? லூக்கா 6:20 தரித்திரர் என்று அழைத்தார். சீஷரை பார்த்து இன்னும் என்ன சொன்னார்? மத்தேயு 10 கடைசிலை இந்த சிறியரில் ஒருவன் என்று அழைத்தார். அதே போல லூக்கா 12:32 பயப்படாதே சிறு மந்தையே என்று அழைக்கிறார். ஆம், தேவன் அழைத்த உலகில் வந்த மகா பெரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர் ரூபத்தில் இருக்கும்போது தம்மை பின்பற்றும்படி அழைத்தவரெல்லாம் முக்கால்வாசி படிப்பறிவில்லாதவர்கள், முக்கால்வாசி ரஃப் அண்ட் டஃப்பான மக்கள், கடின உழைப்பாளிகள், ஆனால் ஏழைகள். இந்த ஏழைகள், இந்த சிறு கூட்டத்தை, இந்த 11 பேரை வைத்து தேவன் உலகத்தை அசைத்தார். உதாரணமாக தாமஸ் வாழ்க்கையை பாருங்கள், அவன் எத்தனை தேசத்தை அசைத்தான். பிலிப்புவை பாருங்கள், அவன் எத்தனை தேசத்தை அசைத்தான். பேதுரை பாருங்கள், பவுலை பாருங்களேன், எவ்வளவோ தேசங்களை அசைத்து கிறிஸ்துவனை வழி நடத்தினார்கள். மரணமே நேரிடுதா இருந்தாலும் அதற்கு பயப்படாம இருந்தார்கள்.
அவள் மூலம் நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் இன்றைக்கு மறைக்கப்பட்டு போன. ஆனால் புதிதாக பல தேவனுடைய மக்கள் அதை புதைப்பொருள் ஆராய்ச்சி எடுத்து சொல்லும்போது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது அல்லவா? எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. படிப்பறிவில்லாத இந்த மக்களை கொண்டு கர்த்தர் புதிதும் கூர்மையான எந்திரமாக்கி போரடிப்பதற்காக அவர்களை பயன்படுத்தினார். அவளுக்கு முன்னால் மலைகள் எல்லாம் அப்படியே துகள்களாக போய்விடும் என்று கூறினார். எத்தனை பெரிய அதிசயம் பாருங்கள். அவை இன்றைக்கு நீங்கள் இயேசு பின்பற்றும் போது மக்கள் மத்தியிலும் வேண்டாதவர்களாக எண்ணப்படுகிறீர்கள். 1 Corinthians 4:9 எல்லா ஜனங்களுக்கும் வேடிக்கையானவும் என்று சொல்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களை பலத்த தீர்க்கதரிசிகளாக அப்போஸ்தலராக அவர் பயன்படுத்துவார். அதில் சந்தேகமே இல்லை. அவர் நிச்சயமாய் செய்வார். ஆந்திராவிலே ஒரு மனுஷன், மிகவும் ஏழ்மையான மனுஷன், வயதான மனுஷன் என் கூட்டத்துக்கு வந்தார். அவர் உடம்பு முழுவதும் கேன்சர். அவரை கவனிக்க ஆளில் இப்படியெல்லாம் கைவிட்டுவிட்டார். அந்த நிலையில் கர்த்தர் அவரை பேர் சொல்லி கேன்சர்லாம் ஹீல் பண்ணார். ஹீல் பண்ணி அவர் மீது தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றினார். முடிவில் என்ன நடந்து அவர் மூலமாய் 12 இறந்து போனவர்கள் உயிரோடு எழுப்பினார்கள். அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் அன்று அப்படி இருந்தேன், இன்று இப்படி இருந்தேன். கேன்சர்லாம் தவிடு பொடியாகிவிட்டது. கேன்சர் கட்டிடம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. இன்றைக்கும் தேவன் அந்த காரியத்தின் மத்தியில் செய்கிறார். கண்டிப்பாக செய்வார். நாம் கண்களை செய்வோம். கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரனாய மக்கள், அது உண்மை விசுவாசிக்கிற மக்கள் எல்லா இடங்களிலும் வேடிக்கை பொருளாக மாறுகிறார்கள். எல்லா இடங்களிலும் கர்த்தாவே அவர்களை குப்பையாக நினைக்கிறார்கள். அவர்களை வாழ தெரியாது நினைக்கிறார்கள். அவருக்கு பணம் சம்பாதிக்க தெரியாது நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே வாழ்ந்து சிறுமைப்படுத்தப்பட்டு கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தையும் உன்னதமான இடத்தில் வையும் இயேசு சுவாமி. உன்னதமான இடத்தில் வையும். அவளை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்யும். ராஜாக்கள் அவருடைய அற்புதங்களை கண்டு உம்மண்டை வரும்படி செய்யும் அப்பா. அவளை எரிக்க வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும், அவளை கலைந்து கொலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்ட மக்களுக்கு முன்பாக பிலிப்பு செய்தது போல, கர்த்தாவே யோவான் செய்தது போல, தாமஸ் செய்தது போல பெரிய அற்புதங்களை செய்து அவள் பெயரை நிலைநாட்டும். அவளை உன்னதங்களில் வையும். நீர் அவளுக்கு துணை நிற்கிறீர் என்பதை வெளிப்படையாக காண்பித்தாலும் அற்புதம் மூலம், அடையாளம் மூலமாய், துளிமான தீர்க்கதரிசனம் மூலமாய் அபிஷேகத்தின் வல்லமை காண்பியும். ஆசீர்வதியும், தைரியப்படுத்தும், பயத்தை எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.